வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம பீட்சா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பீட்சா செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸ்ட், சீஸ், ஓவன் எதுவுமே தேவை கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீனி, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையை வச்சு நல்லா பிசைய ஆரம்பிங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா ஸ்மூத் டோ வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ நமக்கு நல்லா ஸ்மூத் டோ கிடைச்சாச்சு. ஸோ ஒரு ஈர துணி வச்சு மூடிட்டு ஒரு 1 hour இது இருக்கட்டும். அப்படியே மாவு நல்லா ஊறிட்டு இருக்கிற டைமில் நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிடுங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் லோ ஃப்ளேமில் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா க்ரீமியானதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ 1 hour ஆயிடுச்சு. ஸோ நம்ம மாவு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. அகெயின் ஒரு 2 minutesக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ ஒரு பீஸா ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் நெய் இல்லாட்டி பட்டர் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டோ வந்து சென்டரில் பிளேஸ் பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு விரிச்சு விட்டுருங்க. ஓரங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக பீஸாஸில் வந்து ஓரங்கள் திக்காக தான் இருக்கும். அதே மாதிரி பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லேயராக வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. செகண்ட் லேயராக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சாஸை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆனியன், கேப்சிகம், அப்புறமா டொமேட்டோ சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக பீட்சா சீசனிங் மேலே தூவிடுங்க. இப்போ நம்ம பீட்சா குக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரத்துக்கு மேலே இந்த பீட்சா ட்ரேயை வச்சுருங்க. இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes லோ ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ 20 minutes ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம பீட்சா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஒரு 10 minutes இது ஆறட்டும். இப்போ 10 minutes ஆயாச்சு. ஸோ இதை ஒரு கட்டிங் போர்டுக்கு மாற்றிட்டு ஒரு பீட்சா கட்டரை வச்சு கட் பண்ணிடுங்க. இது நீங்கள் இப்போ உடனே என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணியாச்சு. ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.